விழுப்புரம் மாவட்டம் மயிலம் காவல் நிலையத்தில் போலீசார் வழக்கறிஞர்களிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர்கள் 4வது நாளாக நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை அவர்கள் முற்றுகையிட உள்ளதாக அறிவித்திருப்பதால் அங்கு பாதுகாப்பு பணிக்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான நேரடி தகவல்களோடு எமது செய்தியாளர் கோபிநாத் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கோபிநாத், மயிலம் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர்கள் போலீசாரிடையே ஏற்பட்ட பிரச்சனை என்ன? தற்பொழுது எஸ்பி அலுவலகத்தை அவர்கள் முற்றுகையிடுவதற்கும் காரணம் என்ன? விழுப்புரம் மாவட்டம் மயிலம் காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 19ஆம் தேதி ஒரு வழக்கு ஒன்றுக்காக 3 பேரை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து வந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சாதகமாக 2 வழக்கறிஞர்கள் மயிலம் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அப்போது அங்கிருந்த பணியில் இருந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் அகிலனுக்கும் 2 வழக்கறிஞர்கிட்டே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த இடத்துல தள்ளுமுள்ளு ஏற்படுதுன்னு தெரிய வருது. இடையில பார்த்தீங்கன்னா 2 வழக்கறிஞர்கள் அன்று மாலையே கைது செய்யப்பட்டாங்க. இதனை கண்டிச்சு அன்னைக்கு திண்டிவனம் வழக்கறிஞர்கள் மயிலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டாங்க. இருப்பினும் காவல்துறையினர் 2 பேரை கைது செய்து திண்டிவனம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. அங்கு அவர்களுக்கு அன்று இரவே அவங்க 2 பேருமே ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டாங்க. இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா, அதாவது காவல் நிலையத்தில் காவல்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் மயிலம் காவல்துறை ஆய்வாளர் மற்றும் திண்டிவனம் டிஎஸ்பி ஆக 3 பேருமே 2 வழக்கறிஞர்களை தாக்கியதாக ஒரு புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால இதனை கண்டிச்சு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களும் கடந்த 4 நாட்களாக நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது இவங்களோட கோரிக்கை பாத்தீங்கன்னா, இந்த 3 பேர் மேல சஸ்பெண்ட் செய்யணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சு தொடர்ந்து 4வது நாளா இவங்க நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. தற்போது பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இவர்களோட கோரிக்கை நிறைவேறதால இன்று மதியம் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட போறதா அவங்க அறிவிச்சாங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலக மாவட்ட ஆட்சியர் பெருந்துட்ட வளாகம் இந்த இடத்தை சுத்தி இப்ப பாதுகாப்பு பலப்படுத்துறதுக்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி இப்போ அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. 2 மணிக்குள்ள, அதாவது குறிப்பிட்ட அந்த மயிலம் காவலத்துக்கு உட்பட்ட எஸ்ஐ சஸ்பெண்ட் செய்து உத்தரவிடுவதாக டிஐஜி முருகன் அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி தற்போது பாத்தீங்கன்னா அவங்க விழுப்புரம் நீதிமன்ற வளாகத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து அவங்க 2 மணி வரைக்கும் காத்திருக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. 2 மணிக்குள்ள இந்த உத்தரவு பிறப்பிக்காவிட்டால் அடுத்த கட்டமாக விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தை கண்டிப்பா தாங்கள் முற்றுகையிடும் சொல்லிருக்காங்க. இதனால தொடர்ந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் நீதிமன்ற வளாகமும் விழுப்புரம் கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற எஸ்பி அலுவலகமும் தொடர்ந்து பதற்றமாக காணப்படுது. இங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் காவல் நிலையத்தில் போலீசார் மற்றும் வழக்கறிஞரிடையே ஏற்பட்ட மோதல் குறித்தும் அதையடுத்து வழக்கறிஞர்கள் மேற்கொண்ட போராட்டம் குறித்த தகவல்களை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்டோம்.